வருஷ கடைசியில எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணுங்க. அமைப்பு நல்லபடியாவே இருக்கு. கொஞ்சம் தாமதமாய் வர மாரி தான் இருக்கு கடகத்துக்கு. ஆனா அது லாங் டர்மா, லாங் ஸ்டாண்டிங்கா, நிரந்தரமா உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாவே இருக்கும் பொழுது, நீங்க சூஸ் பண்ற விஷயம் சரியானதாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு. அப்ப நீங்க என்ன மாரியான வழிபாட்டு முறைகள் பண்ணலாம் அப்படின்னா, சிவன், பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றது. முக்கியமா நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, ஏன்னா அங்க தான் வந்து சந்திரன் சந்திரன் வந்து ஒரு நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க கடகராசி அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு சந்திரன் தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது, ஒரு தெளிவு. அதாவது புதனுக்கான ஸ்தலம் அது. அந்த புதன் உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அங்கேயே இருந்து அங்கே தெப்பக்குளத்துல பக்கத்துல உட்காந்துட்டு அவசர அவசரமாலாம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது. 1 நாள் 2 நாள் முழுசா தங்கி நல்லபடியா தரிசனத்தை பார்த்துட்டு கடகராசி வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை செல்வ செழிப்பை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு.